எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய சம்பவம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா சம்பவம் நான் பண்ணத்தான் போறேன். அது என்ன சம்பவம்னா நீட்டி படுக்கிறதா அப்படின்னு காலையிலிருந்து பெருசா எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாம இப்படியும் ஒரு மார்க்கெட்டை முடிக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு மார்க்கெட்டை முடிச்சிருக்கா. இட்ஸ் ரியலி கின்னஸ் ரெக்கார்ட்ல வர வேண்டிய ஒரு சம்பவம். இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, ஆனா மார்க்கெட் ரொம்பவுமே எந்த விதமான மேடு பள்ளம் இல்லாமல் நீட்டி படுத்த மேனிக்கு இப்படி ஒரு மார்க்கெட் உலகத்துல பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எதனாலனா விடா கண்டன் கொடா கண்டன்லாம் இப்ப ஷேர் மார்க்கெட்ல அதிகமாயிட்டாங்க. ரொம்பவுமே விவரமா ட்ரேட் பண்றாங்க. கீழே பிரேக் டவுன் ஆகட்டும் அப்புறம் நான் என்டர் ஆகிறேன் அப்படின்னு ஒரு குரூப், இல்ல மேல பிரேக் அவுட் ஆகட்டும் அப்புறம் நான் என்டர் ஆகிறேன்னு அப்படி ஒரு குரூப். அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் பெருசா போகாம வீக்லி எக்ஸ்பைரியாகவே இருந்தாலும் ஆல்ரெடி 4 நாள் நாங்க ஏகப்பட்ட வால்டிலிட்டி கொடுத்துட்டோம். இன்னைக்கு எதுக்கு உங்களுடைய வால்டிலிட்டின்னு ஏகப்பட்ட பேர் தன்னுடைய பணத்தை ஜீரோ ஆக்கி விட்டு போயிட்டாங்க. நண்பர்களே, இந்த அமெரிக்காக்காரன் பண்றதெல்லாம் நியாயமே இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல டாலர் மணி விளையாண்டா தான் நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தேதியில கூட கேஷ் மார்க்கெட்ல யார் அதிகமா வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸா, அவங்க டாலர்ல தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல. இந்த சமயத்துல இதெல்லாம் உண்மையிலேயே நியாயம் கிடையாது. கடந்த சில வருடங்களாக என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலருக்கும் இந்தியாவுடைய ரூபாய்க்கும் நிகராக ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருந்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்க குறைக்க போறோம். அப்ப இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான டாலர் அமெரிக்கா தான், அமெரிக்காவுடைய டாலர் தான் அப்படின்ற நியூஸ் வந்ததுனால ஏகப்பட்ட டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்திய ரீட்டைலரோட நிறைய பேர் டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாலர்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அர்த்தம்? அமெரிக்கால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அதிகமான பேர் பண்ணாங்க. அதனால என்ன ஆகுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து குறைந்து வெறும் 73 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அந்த சைக்கிள் முடியும் பொழுது, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் சைக்கிள் அப்படின்றது முடியும் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப 85 ரூபா வந்துருச்சு. இப்ப இவங்க கடந்த 2-3 மாசமாக சில குவார்டர்களாக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அங்க குறைக்கிறாங்க. அப்ப டாலர் வீக்காக தானே செய்யணும். ஆனா இப்பவும் தொடர்ந்து நம்மளுடைய இந்திய ரூபாய் என்பது வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடைசியில் பார்த்தா எங்க அமெரிக்கால ரெசன் பாங்க, இல்லைன்னா அமெரிக்கால டெட் சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணும்பாங்க, எனத்தையாவது ஒன்று உளறிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அமெரிக்காவுடைய டாலரை மேல் நோக்கி மற்ற கரன்சிகளுக்கு எதிராக போக வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நம்மளுடைய ஆஸ்திரேலிய நண்பர் ஒருத்தர் ஒரு தகவல் சொன்னார். அது உங்களுக்கு உபயோகமானு பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, எப்படியும் உலகத்துல ஷேர் மார்க்கெட்ல பெரிய ஆள்னு பார்த்தா அமெரிக்கா தான். அதனால நான் 50% இந்திய ஷேர் மார்க்கெட்லயும் 50% அமெரிக்க ஷேர் மார்க்கெட்லயும் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இந்திய ஷேர் மார்க்கெட் பெருசா இந்த வருஷத்துல லாபம் இல்லைனாலும் அமெரிக்க ஷேர் மார்க்கெட் எனக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றோம்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஃபாரின் கரன்சிஸ்ல இருக்கணும் அப்படின்றது இது ஒரு உதாரணம். ஆனா நீங்க ஜப்பான்ல வாங்கியிருந்தீங்கன்னா கும்பாலாம். கடந்த 6 மாதத்தினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வெறும் 0.63% அப்படின்றதான் அதனுடைய மூவ்மெண்ட் கடந்த 6 மாசத்தினுடைய இண்டெக்ஸ் ரிட்டர்ன். நண்பர்களே, இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பெரிய ஆள் தான் இந்த ஏம்பர் அப்படின்ற ஷேர். அவன் சமீபத்தில் செக்டர் லீடரா இருந்தாலும் கிட்டத்தட்ட 20% கீழே இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு 1% அப்படின்றது ஏறி இருக்கான் அந்த செக்டர்ல. அப்ப இந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாம் இன்னும் ஒரே ஒரு தடவை ஏறி வாருங்களேன், ஒரே ஒரு தடவை 7000 ரூபாய்னு காட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேர்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சமீபத்தினுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியின் போது இவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரவே இல்லை, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த 7000 அப்படின்ற ரேஞ்சை தொடுங்களேன், ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஷேர்கள் வச்சிருக்கிறவங்க. ஓ மை காட், லார்ஜ் கேப் கம்பெனி ஷேர் நியூஸ் ஒன்று இருக்கு நண்பர்களே. கோல் இந்தியா அப்படின்ற ஷேர் சமீபத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி. பிஎஸ்யூ செக்டர் ஆகட்டும், அதே மாதிரி கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஷேர்னுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட 500 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்பேற்பட்ட பங்கு இப்ப என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹைல இருந்து 25% அப்படின்றது இறங்கி இருக்கு.
எவ்வளோ பெரிய இறக்கம் பாருங்க, 25%. அந்த ஷேர்ல என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் ஒரு டெத் கிராஸ் ஓவர் அப்படின்ற ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. அந்த டெத் கிராஸ் ஓவர் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்ல இருந்து இல்ல இந்த இண்டிகேட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு மேல் நோக்கி வருவானா, இல்ல இந்த இண்டிகேட்டர் உண்மைதான் டெத் கிராஸ் ஓவர் கும்பா குட்டி நான் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கீழே வருவானா அப்படின்றது தெரியல. ஆனா இது ஒரு மிகப்பெரிய சரியான ஒரு சென்டர் பாயிண்ட். இங்கிருந்து அவன் 500 ரூபா வருவானா அல்லது இங்கிருந்து ஒரு 200 ரூபா வருவானா அப்படின்றத நிறைய பேர்த்தினுடைய கேள்வியா இருக்கு. இந்த கோல் இந்தியா எல்லாம் வந்து 400 ரூபாயிலிருந்து 200 ரூபா வந்துச்சுன்னா நிறைய பேர் போய் ஓடி போய் வாங்கி தான் செய்வாங்க. ஏன்னு சொல்லுங்க, இப்பவே அவனுடைய டிவிடெண்ட் ஈல்ட் 6% கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ 300 ரூபா 400 ரூபாயிலிருந்து 200 ரூபா வந்து அப்பவும் இதே மாதிரி அவன் ப்ராஃபிட் இதே மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தானா அப்புறம் 13% ஆயிரும் டிவிடெண்ட் ஈல்ட். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதுவே இந்த ஷேர் 400 ரூபாயிலிருந்து பழையபடி 600 ரூபா போச்சுன்னா அப்புறம் டிவிடெண்ட் ஈல்ட் வெறும் 3ன்னு ஆயிடும். நண்பர்களே, ஏறி வரக்கூடிய ஷேர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் நண்பர்களே. எல்லாருமே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு ஷேர் இப்படி ஏறிட்டே போகணும்ல நான் ஆசைப்படல. இங்க பாருங்க, இந்த கேஃபின் டெக் அப்படின்னு ஒரு ஷேர், இந்த ஷேர் எப்படி இங்கிருந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கானோ அந்த மாதிரி எல்லாம் ஏறிட்டே இருக்கணும்னு யாருமே இங்க பெருசா ஆசைப்படல. நியாயமான ஆசை. என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு ஷேர் இறங்கிடுச்சா, ஒரு 30% 50% இறங்கிடுச்சா, மறுபடி நீ திரும்பி வந்து உன்னுடைய பழைய கையை மட்டும் தொடு, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவே நிறைய பங்குகள் நடக்க மாட்டேங்குது. இப்ப எக்ஸாம்பிள் சில சொல்றேன் பாருங்க, ஸ்மால் கேப் பங்குகள் எப்படி அழகா மேல வந்திருக்கான் பாருங்க. இது போன்ற செக்டர்ல என்ன காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏதாவது ஃபார்மா செக்டர், அதாவது முன்னணி இருக்கக்கூடிய செக்டரா இருப்பான், இல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருப்பான், அது மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 2 முறை கீழே இறங்கினா 2 முறையும் பழைய கை வந்துட்டானே. அப்போ ஒவ்வொரு முறையும் கீழே இறங்கும் பொழுது பழைய கை வந்ததுனாவே எனக்கு போதுன்னு அப்ப எடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படின்றது சீக்கிரம் கொடுத்துட்டான். ஸோ லாஜிக் படி தான் அவங்க என்டர் ஆகுறாங்க. ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வருது, ஒரு பழைய ஹைக்கு இது வருவானோ அப்படின்னு நினைச்சு லாஜிக் படி தான் எடுக்கிறாங்க. அந்த லாஜிக் படி அவன் பணம் கொடுத்துட்றான். அதே மாதிரி தான் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஸோ ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் பொதுவாகவே ஃபோக்கஸில் இருக்கு. அதனால யாராவது கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட்ல எடுத்திருந்தாங்கன்னா அருமையான லாபம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி தான் இந்த ஆக்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஷேர், அவனுடைய சப்போர்ட்ல இருந்து ஓரளவுக்கு ஏறி இருக்கான். அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஆகட்டும், அவனுங்கெல்லாம் ஷார்ப்பா வி ஷேப் ரெக்கவரி அப்படின்றது ஆயிருக்கான். எவ்வளவு வேகத்தில் விழுந்திருக்கானோ அவ்வளவு வேகத்தில் அவன் ரெக்கவரி அப்படின்றது சாஃப்ட்வேர் ரிலேட்டடான செக்டர் அப்படிங்கிறதுனாலையும் லாபகரமான கம்பெனி அப்படிங்கிறதுனாலையும் சில சாஃப்ட்வேர் கம்பெனி, இந்த நியூஜென் அப்படின்ற சாஃப்ட்வேர் கம்பெனி எவ்வளவு வேகமாக இறங்கினானோ அவ்வளவு படிக்கு அவனுடைய பழைய ஹை அப்படின்றத வந்து டச் பண்ணியிருக்கான். இதே மாதிரி தான் இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, அவனும் மிக அருமையான வேலை. டபுள் பாட்டம் ஆகட்டும் அல்லது ட்ரிபிள் பாட்டம் ஆகட்டும், எந்தையாவது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு போடும் பொழுது லாஜிக் வைஸ் ஒருவேளை இவனுடைய பழைய கைக்கு இது வருவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு எடுத்தாங்கன்னா அது மாதிரி அவன் பெரும்பாலும் வந்துடுறான். அப்ப இனம் கண்டுகொள்ள வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அது கூட கொடுக்காம, பழைய ஹை கூட கொடுக்காம இருக்கக்கூடிய சில ஷேர்களுடைய பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது. நண்பர்களே, இங்க பாத்தீங்களா, கிளென்மார்க் அப்படின்றது ஒரு மிட் கேப் பங்கு. அந்த மிட் கேப் பங்குல ஏற்கனவே ஒரு செய்தி என்னன்னா, அவன் 2024 இருந்து இன்னும் ஒரு முறை கூட 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது கட்டா இன்னும் கீழே வரல. இதுக்கு முக்கிய காரணம் அவன் இருக்கக்கூடிய செக்டர் அவனை காப்பாத்துது, ஃபார்மா செக்டர். ஸோ அப்போ இந்த ஃபார்மா செக்டர்ல இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த ரெனியூவபிள் எனர்ஜி, ஃப்ரீ எனர்ஜி அதை நோக்கியே போய்கிட்டே இருக்காங்க. இவங்களும் வந்து என்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு கம்பெனியை அக்வசிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இந்த செய்தி இவனை வரக்கூடிய நாட்கள்ல மேலே தூக்கி விடுமா? ஏன்னா இவன் ஒரு ட்ரிகர் இல்லாம 2 மாசமும் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ எதிர்காலத்தில் இவனுக்கு இந்த நியூஸ்க்கு ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டு, ஏன்னா இப்பெல்லாம் எனர்ஜின்னு எழுதி போட்டாவே சில பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி வந்ததை பார்க்குறோம். அது மாதிரி எதிர்காலத்தில் இந்த கிளென்மார்க் ஃபார்மாக்கு இது ஏறி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த நியூஸ் வந்ததுனால அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. அது இயற்கை தானே. என்னங்க கொடுமையா இருக்கு, ஃபார்மா கம்பெனி மட்டும் நல்லா செலுசெலுப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபார்மா கம்பெனி இருக்கு, ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஷேர். அவனும் ஒரு மிட் கேப் ஷேர் தான். இந்த மிட் கேப் ஷேர் சமீபத்தில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து க்ளோஸ் ஆகி 2 மாசமா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே கொண்டிருக்கான். இந்த ஃபார்மா செக்டருக்கு ஏதாவது விடிவு காலம் வருமா,
இந்த ஆரோ ஃபார்மா மறுபடியும் 1600 போகுமா இல்ல 600 ரூபா வருமா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது அது கீழே எங்காவது ஒரு 1000 இருக்க போகுதா அல்லது 1600 இருக்க போகுதா அப்படின்றதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விட 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். என்னங்க அநியாயமா இருக்கு. பெரிய பெரிய ஷேர்கள்லாம் நீட்டி படுத்திருக்கக்கூடிய இந்த வேலையிலே இந்த ஸ்மால் கேப் கம்பெனி வராக் என்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனி தன்னுடைய பழைய ஹையை இன்னைக்கு எட்டி பிடிச்சிருக்கான். இப்படி எட்டி பிடிச்சதுனால இவனுக்கு மறுபடி தடை போட்டு இந்த இடத்துல தடை ஏற்படுத்தி மறுபடியும் இவனை கீழே இறக்குவாங்களா இல்ல தடை உடைச்சிட்டு இந்த ஷேர் மேல் நோக்கி போகுமா அப்படின்றது இப்போதைக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும், இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சமயத்துக்கு போன குவார்டரை விட அதிகமாக தான் இந்த குவார்டர்ல லாபம் பண்ணியிருக்கான், சேல்ஸும் அதிகமாக பண்ணியிருக்கான். அதே மாதிரி போன வருஷத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை விட ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்கான். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த வராக் இன்ஜினியரிங் திடீர்னு ஒரு 384 கோடி லாபம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் காமிச்சிட்டான். எப்போ அப்படின்னா, போன வருஷம் 2023 சமயத்தில், டிசம்பர் 2023 குவார்டர்னுடைய ரிசல்ட் சமயத்தில் அப்படி காமிச்சிட்டதுனால 2024க்கு அப்புறம் அவன் பெருசாக கீழே இறங்கல, அப்படியே மேல் நோக்கி போறக்கே தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ இந்த ஷேர்ல எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அப்போ இவன் தடையை உடைச்சு மேல் நோக்கி ஏறி ஒரு 750 ரூபா வருவானா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவ்வளவு தூரம் ஏறி இல்லை, 480 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 600 ரூபாய்க்கு பக்கம் வந்திருக்கியே. அப்போ இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி ஒரு 750 ரூபா போய் பழைய கையை தொட்டா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்படியெல்லாம் செய்தி வருது. பெங்களூர்லாம் 50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் அசால்ட்டு, அதெல்லாம் ரொம்ப பிலோ ஆவரேஜ். 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்றதான் அங்கெல்லாம் நார்மல் மாதிரி. அது 4 லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கிறவங்களா இருக்காங்க, 2 குழந்தைகளையுமே படிக்க வைக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, பெங்களூர்ல நல்ல சம்பளம் தர்றாங்க. நம்ம ஆளு ஐடியில வேலை தேடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பெங்களூர் தான் வைக்கணும் போல. ஏன்னா ஒருத்தருக்கு ஓரளவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா பக்கம் சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அவர் அங்கேயே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் போட்டா அப்போ ஒரு மாசத்துக்கு 4 லட்ச ரூபா. ஸோ இப்போதைக்கு பெங்களூர்ல நல்ல அருமையான சேலரி அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. செய்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு பயம் வருது. பெங்களூர் ஸ்கூல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால கொண்டு லைப்ரரி டார்க் ரூம்ல கொண்டு அடைச்சி வச்சுட்டாங்க குழந்தைகளை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத குழந்தைகளை அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. இந்த சமயத்தில் தான் நான் போய் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான செக்டர் நம்ம ஸ்டாக்ஸ்ல ஏதாவது நேரடியா இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தெரியறது எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஆப்டெக்கு தனியா ஒரு கோர்ஸ் சேல் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு காலேஜ் மாதிரி இன்னும் எதுவுமே என் கைக்கு கிடைக்கல. ஏன்னா அதுல இல்ல நல்ல வருமானம் போல. ஏங்க ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கினாங்கன்னா அப்ப அவங்க எல்லாம் செல்வ செழிப்பா இருப்பாங்க. அதனாலதான் அதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்கே வரலன்னு நினைக்கிறேன். எங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தான் செல்வ செழிப்பா இருக்காங்க. அது போன்ற ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி 1000% மேல லாபம் அப்படின்றது அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது என்னைக்கு இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லிஸ்ட் ஆகுதோ அப்ப கவுன்னு கவ வேண்டியதான். ஷேர் மார்க்கெட்ல பெரும்பாலும் பேட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் குட் நியூஸ் வரும், இல்லைன்னா குட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பேட் நியூஸ் வரும். அந்த வகையில ஏறிக்கொண்டே வந்து கொண்டிருந்த கோல்கேட் பாமோலிவ் திடீர்னு ஒரு பேட் நியூஸ்னால ஹெவியா இறங்கிட்டான். இனி இதுக்கப்புறம் இவன் ஏதாவது டபுள் பாட்டம் மாதிரி இது போட்டு ஏதாவது மேல் நோக்கி ஏறி வருவானா, ஒரு 2700 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஒரு 3500 ரூபாயெல்லாம் வருவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏறி வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது ஒரு மிட் கேப் ஷேர் தான். நண்பர்களே, சமீபத்தில் இந்த வேர்ல்பூல் ஷேர்லாம் நியூஸ்ல அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவன் மார்க்கெட் அவனை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவனை ஆல்மோஸ்ட் 1200 ரூபாயிலிருந்து 2400 பணத்தை டபுள் பண்ணி விடுற மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் 50% கீழே இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேர்ல்பூல் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மறுபடியும் தொடர்ந்து அவனுடைய பழைய ஹையை தொடுவானா, ஒரு 20-30% சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, அதனால இவன்லாம் பர்ஃபார்மன்ஸ்ல ஏறினாதான் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இவனுடைய Q3 ரிசல்ட் என்பது ரொம்பவுமே உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன இவனால பிசினஸ்லாம் நிலைச்சு நிற்க முடியுமா, ஓடுமா இந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, தேவயானி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் 4வது முறையாக லாபம் தருமா? எல்லாம் ஃபண்டமெண்டல் பாருங்க இங்க அப்படின்ற மாதிரி சொன்னா ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் கேட்கறது இல்ல. இந்த தேவயானி இன்டர்நேஷனல் ஒரு ஷேர் அவனை பிடிச்சி மேல் கொண்டு போறதும் கீழே கொண்டு வரதும் இப்படியே ஒரு 3 முறை பண்ணிடுச்சு, 4வது முறையும் பண்ணிடுச்சு.
மறுபடியும் இந்த 2025 வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முறை 170 ரூபாயிலிருந்து 220 ரூபா கொண்டு போகுமா? அவன் ரிசல்ட்டுக்கு நல்லா கொடுக்குறான், கெட்டதாக கொடுக்குறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் டெக்னிக்கலாக நான் ஏற்கனவே 4 தடவை பண்ணியிருக்கேன், 5 தடவை நான் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் அடம் பிடிக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.